வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்க சேவைகள் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் அமைக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் இரண்டாவது கூட்டம் பிரதமர் தலைமையில். முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சஃப்ரி தாம் இனி அரசியலுக்கு மீண்டும் திரும்பும் எண்ணமில்லை என தெரிவிப்பு. தற்போதைய ஆட்சி நாட்டின் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்கள் அரசியல் மையங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறது என்று சம்பத் அதுகுரல குற்றம் சாட்டு. கடந்த காலத்தைப் போல தற்போது நிலவும் சிக்கல்களையும் ரணில் விக்ரமசிங்க போன்ற அனுபவம் உள்ள ஒருவரை கையாள வேண்டிய அவசியம் இருப்பதாக சமன் ரத்னப்பிரிய கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்க சேவைகள் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் அமைக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் இரண்டாவது கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அரசு சேவைகள் இடையூறு இல்லாமல் வழங்கப்படுவது எப்படி உறுதி செய்யப்படும் என்பது தொடர்பாகவும் அரச ஊழியர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை குறைக்கும் வகையிலே உடனடி நடவடிக்கைகள் எவை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சுகாதாரம், கல்வி, நீதித்துறை ஆகிய துறைகளில் சேவைகள் தொடர்ந்தும் சீராக இயங்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட பரீட்சைகள் நடைபெறுவதை உறுதி செய்வதோடு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் இடையூறு இல்லாமல் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. பயணிகள் போக்குவரத்து மற்றும் புகையிரத சேவைகளில் நிலவும் சவால்கள், அவற்றை சமாளிக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள், அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்தை சீராக முன்னெடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதேவேளை வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமையினை மேலும் விரிவுபடுத்தும் சேவைகள் விரிவாக வழங்கப்படுவதற்காக டிஜிட்டல் சேவை அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்த செயல்முறைகள் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது. இதனோடு அனைத்து அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்களின் நடைமுறையில் உள்ள வலுசக்தி மேலாண்மை நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான இடங்களில் கொள்கை மாற்றங்களை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சஃப்ரி தாம் இனி அரசியலுக்கு மீண்டும் திரும்பும் எண்ணமில்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் செயல்படும் ஒரு ஊடக நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்திருந்த அவர், அரசியல் துறையிலிருந்து விலகியிருந்தாலும் ஒரு சட்டத்திறனியாக சமூக பொறுப்பை தொடர்ந்து ஏற்று செயல்படுவேன் என்றார். நாட்டின் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுத்து அவர்களுக்கு சட்ட ரீதியான ஆதரவு வழங்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதே தனது எதிர்கால நோக்கமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அரச புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுகையில் அவற்றுக்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். அத்தகைய குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்லாமல் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் அவை ஒரு வகையான அரசியல் சமூக குழப்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் பொய்கள், அவை உண்மைக்கு சம்பந்தமில்லாதவை மட்டுமல்ல, ஒரு கேலிக்கூத்தாகவே உள்ளது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். காலி மாவட்டத்தின் பொத்தல் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொடகந்த பகுதியில் இணைய வழியாக நிதி மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 வியட்நாமியர்கள் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வந்தவர்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பூசார் ராணுவ புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து காலி போலீசார் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அதன்படி கொடகந்த பகுதியில் உள்ள ஒரு வீடொன்று மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் பல மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சோதனையின் போது கணனிகள், மடிக்கணனிகள் மற்றும் 84 கைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இணையவழி மோசடிகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றன. கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதோடு இந்த மோசடி வலையமைப்பின் பரவலையும் இதனோடு தொடர்புடைய பிற நபர்களையும் கண்டறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சி நாட்டின் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்களது அரசியல் மையங்களின் நலன்களை முன்னிறுத்துகின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகுரல கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். புதன்கிழமை பத்திரமுல்லியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், எந்த நெருக்கடியான சூழ்நிலை உருவானாலும் அதற்கான உண்மையான தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளும் தவறான விளக்கங்கள் மூலமும் அதன் பொறுப்பை மக்கள் மீது தள்ளுவது அரசாங்கத்தின் வழக்கமாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்த போது முன்வைத்த கருத்துக்களும் தற்போது அவர் வகிக்கும் பதவியில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இடையில் பெரும் முரண்பாடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முரண்பாடு பொதுமக்களிடையே குழப்பத்தை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.
ஜேவிபி தமது வாக்கு ஆதரவை விரிவுபடுத்திக் கொள்ள முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது மக்களிடையே எதிர்மறை மனப்பான்மையை உருவாக்கியுள்ளதாகவும் தற்போதைய சிக்கல்களுக்கு யுத்தம் அல்லது இயற்கை அனர்த்தங்களை காரணமாக கூற முயற்சித்தாலும் உண்மையில் நிர்வாக தளவு, தவறான மேலாண்மை மற்றும் பொய்யான அணுகுமுறைகளே மக்களின் துயரங்களுக்கு அடிப்படை காரணங்களாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் பொருளாதார சாதனைகளை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கையில் உணவு, மருந்து, கல்வி உபகரணங்கள் மற்றும் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் தற்போதைய செயல்பாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாகவும் பல ஆண்டுகளாக நாட்டை பாதித்ததாக கூறப்பட்டவர்களை குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஏழை மக்களை மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்குவது ஏன் என்றும் அவர் வினவினார். மின்சார நெருக்கடியை பற்றியும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இது யுத்தத்தின் விளைவாக அல்லாது நிலக்கரியை கொள்வனவில் ஏற்பட்ட முறைகேடுகளின் விளைவாக உருவானது என்றும் அதன் தாக்கத்தை மக்கள் இன்னமும் எரிபொருள் விலைகளின் மூலம் அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சம்பூரின் மின் நிலைய திட்டம், திருகோணமலை எண்ணெய் களஞ்சியங்கள் புனரமைப்பு மற்றும் LNG திட்டங்கள் போன்றவற்றை தடை செய்வதில் ஜேவிபியின் பங்கு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இறுதியாக சில அமைச்சர்களின் அண்மைய கருத்துக்களை விமர்சித்த அவர் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் நிலையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் ஒரு பேச்சுக்களால் மட்டும் ஆட்சி நடத்த முடியாது என்பதை இந்த நிலையில் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை கடந்த காலங்களில் எதிர்கொண்டு பல்வேறு நெருக்கடிகளை வெற்றிகரமாக சமாளித்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தற்போது நிலவும் சிக்கல்களையும் அவர் போன்ற அனுபவமுள்ள ஒருவரை கையாள வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலம் மேம்பட வேண்டி பெலண்ட ரஜமகா விகாரையில் நடைபெற்ற மத நிகழ்வில் பங்கேற்றதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் கூறிய போது நாட்டின் வாழ்க்கை செலவு தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வுக்கு பின்னர் மற்ற இறக்குமதி பொருட்களின் விலைகளும் ஏற்றம் காணும் நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக பேருந்து கட்டணங்கள் ஏற்கனவே உயர்ந்துள்ளதோடு ரயில் கட்டணங்களும் விரைவில் அதிகரிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய சிக்கலான பொருளாதார சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான திறன் மற்றும் திட்டமிடல் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாகவும் இந்த நெருக்கடியை மக்கள் மற்றும் இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற கடினமான காலங்களில் தீர்மானமாக செயல்பட்டு நாட்டை வழிநடத்திய அனுபவம் ரணில் விக்ரமசிங்கவுக்கே உள்ளது என்பதால் இந்த நிலைமையும் அவர் கையாள வேண்டும் என்பது தங்களது எதிர்பார்ப்பு என்றும் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அவர் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். இதனோடு எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பது உள்ளிட்ட தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் விமர்சித்திருந்தார். எரிபொருள் விலை உயர்வும் பேருந்து கட்டண அதிகரிப்பும் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவிலே ரயில் போக்குவரத்தை நாடி வருவதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சசுன் சாமர ஜாசகர் இந்த நிலைமையினால் கடந்த சில நாட்களில் ரயில்வே திணைக்களத்துக்கு வருவாய் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பானால் எதிர்காலத்தில் சரக்கு போக்குவரத்திற்கும் ரயில்களுக்கு அதிக கேள்வி உருவாகும் என்பதால் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக கொழும்பு கோட்டைக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ள போதிலும் சேவைகள் குறைப்பு காரணமாக மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரயில் கட்டணங்களை உயர்த்தாமல் வைத்திருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு மலிவான போக்குவரத்து வழியாக ரயில்கள் மட்டுமே மீதமுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.